வெல்கம் டு எய்ம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ், அதில் முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம். அதோட கருப்பொருள் 2023 கருப்பொருள் நிலையான நாகரிகத்துக்கான கைத்தறிகள். ஆகஸ்ட் 9 சர்வதேச உலக பழங்குடியின மக்கள் தினம். ஆகஸ்ட் 10 உலக சிங்க தினம். ஆகஸ்ட் 10 உலக உயிரி எரிபொருள் தினம். ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம். உலக யானைகள் தினத்தோட 2023 கருப்பொருள் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வருதல். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர்கள் தினம். கருப்பொருள் இளைஞர்களுக்கான பசுமை திறன்கள் நிலையான உலகை நோக்கி. ஆகஸ்ட் 12 தேசிய நூலகர் தினம். எஸ்.ஆர். ரங்கநாதனின் பிறந்தநாள் தான் தேசிய நூலகர் தினமாக கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 20 சத்பாவனா திவாஸ். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் ஆகஸ்ட் 20 சத்பாவனா திவாஸ்னு அழைக்கப்படுது. ஆகஸ்ட் 20 அக்ஷய உர்ஜா தினம். அதோட கருப்பொருள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவம். ஆகஸ்ட் 20 உலக கொசு தினம். அதாவது ஆகஸ்ட் 21 உலக தொழில் முனைவோர் தினம். ஆகஸ்ட் 21 உலக மூத்த குடிமக்கள் தினம். ஆகஸ்ட் 21 பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேச நினைவு அஞ்சலி தினம். ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். ஹாக்கி சாம்பியன் தயானந்த் சிங் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுது. ஹாக்கி சாம்பியன் தயான்சந்த் சிங் பிறந்தநாள். ஆகஸ்ட் 30 தேசிய சிறு நிறுவனங்கள் தினம். ஸோ இதுதான் ஆகஸ்ட் மந்தில் இருக்க முக்கிய தினங்கள். அதுக்கப்புறம் பொது அறிவு டாப்பிக்கில் ஆகஸ்ட் மந்தில் என்ன இருக்குன்னா, IUCN சிவப்பு பட்டியலில் அழியும் நிலையில் உள்ள ஆசிய சிங்கம் எங்கு உள்ளதுன்னா கிர் தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு சரணாலயத்தில் தான் இந்த ஆசிய சிங்கங்கள் அழியும் நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவின் நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா எஸ்.ஆர். அரங்கநாதன். எஸ்.ஆர். அரங்கநாதன் தான் இந்தியாவின் நூலக அறிவியலின் தந்தை. ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2019. இந்திய அரசியலமைப்பின் 239வது சட்டப்பிரிவின் கீழ் நிர்வகிக்கப்படும் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 239வது சட்டப்பிரிவோட கீழ் தான். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் தலைநகர் எவைனா, கோடைக்கால தலைநகர் ஸ்ரீநகர், அதாவது மே மந்த்லேருந்து அக்டோபர் வரைக்கும். குளிர்கால தலைநகர் ஜம்மு, நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். செயற்கை நுண்ணறிவு, அதோட ஆங்கில வார்த்தை AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய வினாக்கள். ஐக்கிய அரபு அமீரகம் UAE அப்படின்னு அழைப்பாங்க. கடற்படையுடன் சயீத் தல்வார் என்ற கடல்சார் கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா INS விசாகப்பட்டினம் மற்றும் INS திரிகண்ட். இது ரெண்டு தான் இந்த சயீத் தல்வார் என்ற கடல்சார் கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற கப்பல்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டுக்கு அர்ப்பணித்த உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல் எதுன்னா INS வித்யாகிரி. INS வித்யாகிரியை நாட்டுக்கு அர்ப்பணித்த குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு. இந்திய கடற்படைக்காக ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா P-17 சொல்லுவாங்க திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6வது போர்க்கப்பல் எதுனா INS வித்யாகிரி. P-17A திட்டத்தின் கீழ் கொல்கத்தா கார்டன் ரீச் நிறுவனத்தால் கட்டப்பட்ட 3வது மற்றும் கடைசி போர்க்கப்பல் இந்த INS வித்யாகிரி. INS வித்யாகிரியை கட்டிய கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா கார்டன் ரீச் நிறுவனம். திட்டம் 17Aயின் கீழ் தொடங்கப்பட்ட முதல் போர்க்கப்பல் எதுனா நீலகிரி கப்பல் 2019.
தேஜஸ் போர் விமானத்திலிருந்து அஸ்திரா ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட இடம் வந்து கோவா கடற்கரை. அஸ்திரா ஏவுகணை வந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட இடம் வந்து கோவா கடற்கரை. இரண்டாவது லாங் ரேஞ்ச் புள்ளியில் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிக்கு அருகாமையில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பது யூக்ளிட் விண்வெளி தொலைநோக்கி. அதாவது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கிக்கு அருகாமையில் இணைந்து செயல்படக்கூடியது வந்து இந்த யூக்ளிட் விண்வெளி தொலைநோக்கி. சூரியனை ஆய்வு செய்யும் முதல் விண்வெளிசார் இந்திய ஆய்வு திட்டம் வந்து ஆதித்யா எல்1. ஆதித்யா எல்1 திட்டம் வந்து சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஒரு திட்டம். பூமியில் இருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரிய மற்றும் புவி அமைப்பின் லாக்ராஞ்சி புள்ளி, அதாவது எல்1 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்1 பாயிண்ட்டை சுற்றி உள்ள ஒளிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் விண்கலம் வந்து இந்த ஆதித்யா எல்1. எல்1 அப்படின்னாக்கா லாக்ராஞ்சி புள்ளி, அதுதான் எல்1 பாயிண்ட். நிலவின் மேற்பரப்பில் இருப்பதை போன்ற கனிம பண்புகள், வேதியியல் பண்புகள் கொண்ட ஆனார்த்தசைட் எனும் மண் மாதிரி தமிழகத்தில் எங்கு கிடைக்கப்பட்டது? அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் சித்தம்பூண்டி என்ற இடம்தான். சித்தம்பூண்டி குண்ணாமலை நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நிலவின் மேற்பரப்பில் இருக்கிற அந்த மண் வந்து இங்கே இருக்குது. ஆனார்த்தசைட்ன்ற மண் மாதிரி. இந்த சந்திராயன் விண்கலம் வந்து விண்ணில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சித்தம்பூண்டி வந்து தான் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. பூமி உருவாகும் போது உருவான பழமையான மண் மாதிரி வந்து இந்த அனார்த்தசைட். சந்திராயன்-3 விண்கலம் மூலம் நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய பெருமையை பெற்ற முதல் நாடு வந்து இந்தியா. அதாவது நிலவோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு இந்தியா. சந்திராயன்-3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய நிலவின் தென்துருவத்தில் உள்ள புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிவசக்தி பாயிண்ட். சந்திராயன்-2 சந்திரனின் மேற்பரப்பில் தடம் பதித்த இடம் வந்து திரிரங்கா என அழைக்கப்படுகிறது. சந்திராயன்-2 அந்த தடம் பதித்த இடம் வந்து திரிரங்கா. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தவர் வந்து பிரதமர் மோடி. தேசிய விண்வெளி தினம் வந்து ஆகஸ்ட் 23. எல்1 புள்ளியை சுற்றியுள்ள ஒளிவட்ட பாதையில் வைக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள் சூரியனை எந்த மறைவு அல்லது கிரணமும் இல்லாமல் தொடர்ந்து, அதாவது இந்த ஆதித்யா எல்1 பாயிண்ட் வந்து இந்த லாக்ராஞ்சி புள்ளியில் போய் நிறுத்துகிறாங்கன்னா, அங்கே ஏன் நிறுத்துகிறாங்கன்னா எந்த ஒரு சூரியனை வந்து எந்த ஒரு கிரகணத்தாலையும் மறைக்க முடியாத ஒரு இடம் தான் அந்த லாக்ராஞ்சி பாயிண்ட். விளையாட்டுத்துறை அடுத்தது வந்து நம்ம ஆகஸ்ட் மந்தில் விளையாட்டுத்துறை தொடர்பான முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். சீனாவில் நடைபெற்ற 31வது உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் இடம் வந்து 4வது இடம். உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி 2023 எங்கு நடைபெற்றதுன்னா ஜப்பான். ஜெர்மனியில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியாவின் தங்கப்பதக்கம் வென்றவர் வந்து ஜோதி சுரேகா, அதிதி சுவாமி, பர்னீத் கவுர் கூட்டணி. அஜர்பைஜானில் நடைபெற்ற உலகக்கோப்பை செஸ் போட்டியில் உலக தரவரிசையில் இந்தியாவின் குகேஷ் பெற்ற இடம் வந்து 9வது இடம். 7வது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் வந்து சென்னை. சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நடைபெற்ற கடற்கரை வந்து கோவளம் கடற்கரை, சென்னை. 2வது தமிழ்நாடு சர்வதேச காற்றாடி திருவிழா நடைபெற்ற இடம் மகாபலிபுரம். ஜோர்டானில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான U20 உலக மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற சாம்பியன் வந்து அமித் குமார், இந்தியா. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர மோட்டார் பந்தயம் வரும் டிசம்பர் மாதம் நடத்தும் அமைப்பு வந்து சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட். அதாவது சென்னையில் வந்து பலத்த
வெள்ளம் ஏற்பட்டதுனால தற்சமயம் வந்து இந்த ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸ் பந்தயம் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. டிசம்பர் மாதம் நடைபெற இருந்தது, ஒத்தி வச்சுட்டாங்க, இன்னும் நடைபெறலை. ஜோரானில் நடைபெற்ற உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் 53 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்று சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்து கொண்டவர் வந்து அண்டிம் பங்கால், இந்தியா. உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்னா அண்டிம் பங்கால், இந்தியாவை சேர்ந்தவர். சர்வதேச கால்பந்து சம்மேளம் ஃபிஃபா சார்பில் மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் நடைபெற்றதில் முதலாக சாம்பியனான நாடு வந்து ஸ்பெயின். உலக செஸ் கோப்பை 2023 FIDE அஜர்பைஜானில் பாகு நகரில் நடைபெற்றதில் நார்வே கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் முதல் முறையாக FIDE உலகக்கோப்பையை வென்றார். இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா 2ஆம் இடத்தை பிடித்தார். உலக செஸ் கோப்பை 2023 அஜர்பைஜானில் நடைபெற்றது. கனடாவின் டொரண்டோவில் நடைபெறும் 2024 கேண்டிடேட் போட்டியில் விளையாடும் வாய்ப்பை பெற்றவர் வந்து யாருன்னா பிரக்ஞானந்தா. 53வது ISSF உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2023 போட்டி வந்து அஜர்பைஜானில் பாகு நகரில் நடைபெற்றதில் பதக்க பட்டியலில் இந்தியாவின் இடம் வந்து 2ஆம் இடம். முதல் இடம் வந்து சீனா, 2ஆம் இடம் இந்தியா, 3ஆம் இடம் அமெரிக்கா. உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் IBSA அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் உலக விளையாட்டு போட்டி 2023 எங்கு நடைபெற்றதுன்னா இங்கிலாந்து பர்மிங்காவில். உலக தடகள சாம்பியன்ஷிப் 2023 ஹங்கேரியில் நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் வந்து நீரஜ் சோப்ரா. இது வந்து கடைசியாக PC எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. உலக தடகள சாம்பியன்ஷிப் 2023 ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் அல்லது தடகள போட்டியில் தங்கம் வென்றவர் யாருன்னு கேட்டாங்க, நீரஜ் சோப்ரா. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதோட பார்ட் 2 வீடியோவில் வந்து விருதுகள் தொடர்பான கேள்விகளை பார்க்க போகிறோம், முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட வீடியோவை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.